இந்த வீட வாங்க போகிற சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1115 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. 2275 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 3 BHK 3 டாய்லெட் டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ், ஹை சீலிங்கோட லிவிங் கம் டைனிங் இருக்கு. இந்த வீட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்த்துன்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. அதை நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதின் மூலியமாக என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களும் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் ஆவடி காரிடாரில் வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மார்க் மை வேர்ட்ஸ், இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம், ரியல் எஸ்டேட்டில் 2-3 வருஷமே கொஞ்ச நாள் தான் சொல்லுவாங்க, 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இதே காரிடாரில் வீடுகளோட ரேட்டை பாருங்கள், கண்டிப்பாக 1 கோடிக்கு கீழே கிடைக்காது. அந்தளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆவடி காரிடாரில் வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட் அண்ட் ரெக்யர்மெண்ட்டை கண்டிப்பாக திருப்திப்படுத்தும்னு நம்புகிறேங்க. இந்த வீட்டோட ரேட் நான் இங்கேயே சொல்லிடுறேன். எப்பயுமே வீடியோட லாஸ்ட்டில் சொல்லி தான் பழக்கம். பட் நான் இங்கேயே சொல்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து நல்லா ஒர்த்துன்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. அதை நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதின் மூலியமாக என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களும் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 69 lakhs. நீங்கள் ஆவடி காரிடாரில் வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மார்க் மை வேர்ட்ஸ், இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம், ரியல் எஸ்டேட்டில் 2-3 வருஷமே கொஞ்ச நாள் தான் சொல்லுவாங்க, 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இதே காரிடாரில் வீடுகளோட ரேட்டை பாருங்கள், கண்டிப்பாக 1 கோடிக்கு கீழே கிடைக்காது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் இருக்கும். அதை நம்ம சென்னை ரியல் எஸ்டேட்டோட வளர்ச்சியை பார்த்தவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக ஆவடியினுடைய வளர்ச்சி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வசந்த் எனக்கு 800-700 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாலாம் வேணாம், லேண்ட் ஏரியா கொஞ்சம் அதிகமாக வேணும், வீடு நல்லா பெருசாக வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிக்குங்க. அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே திருப்தி பண்ணுற விதமாக எனக்கு அமைஞ்சிருக்கு, உங்களுக்கும் அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஐ சீலிங்கில் இருக்குங்க. லிவிங் கம் டைனிங் பெருசாக இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பர் லிவிங்கும் நல்லா பெருசாக இருந்தது. அப்பர் லிவிங்கோட சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா ஐ சீலிங்கும் இருக்குது. டியூப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க, பட் வந்து பார்த்திங்கன்னா இது ஐ சீலிங்கோடு இருக்குது அப்படின்றதுனால தான் தனித்துவமாக எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு நான் இங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வீர ராகவர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், VRC. இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டனுடைய காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் ஆகிய நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வீர ராகவர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட நம்ம இதுக்கு முன்னாடி கொலாபரேட் பண்ணி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் ஆவடியில். அது வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் கட்டப்பட்ட வீடு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ்லையும் வீடு கட்டி கொடுக்குறாங்க, அதே நேரத்தில் வீடு கட்டியும் சேல் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் சேல்ஸுக்கு இருக்குது. இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அதான் நீங்கள் கேட்குறீங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை வெஸ்ட்டில் ஆவடி மோரையில் இருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாப் ஓட்டின மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோயில் பதாகை ரோட், வீராபுரம் ரோடுன்னு கூட சொல்லுவாங்க, அந்த ரோட் காரிடாரில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நியூ தண்டபாணி நகரில் இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. இந்த காரிடாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நசரத் CBSE ஸ்கூல் இருக்குங்க, கிரேட் ஆர்வெஸ்ட் வித்யாலயா இருக்குது, விவேகானந்தா வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நசரத் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, நசரத் BEd காலேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேல்டெக் இருக்குங்க, வேல்ஸில் வேல்டெக் காலேஜ் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த காரிடாரில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முக்கியமான லேண்ட்மார்க் அப்படின்னு உடனே இந்நேரம் கேட்ச் பண்ணியிருப்பீங்க, ஆவடியில் தான் இப்போ டைட்டில் பார்க் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேலை வாய்ப்பும் நல்லா இருக்குது. ஏன்னா இங்கேருந்து ஐடியில் போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா OMR வரைக்கும் போயிட்டு வர்றது ரொம்ப டைம் செலவாகுது. அதனாலே நிறைய பேர் என்னோட அண்ணாக்கள் அங்கே ரூம் எடுத்திருப்பீங்க. என்னோட அண்ணாவும் அங்கே ரூம் எடுத்து தான் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் இருக்காங்க. அங்கே இங்கேருந்து போயிட்டு வர டெய்லி கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுக்காக அங்கேயே ரூம் எடுத்து இருந்துருவாங்க, வீக்கெண்ட் மட்டும் வருவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடாது வரக்கூடிய தலைமுறைகள் அப்படின்றதுக்காக டைட்டில் பார்க் கவர்மெண்ட் இங்கேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்ல விஷயம். அந்த டைட்டில் பார்க் கார்டாலையும் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோக்குள்ளே ப்ரொபோசல் இருக்குது, அதுக்குள்ளே பட்ஜெட் அலாட்மெண்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா அலாட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸில் கூட பார்த்தேன். நான் உங்களுக்கு ஃபோனில் இருக்குங்க, நான் அது உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஏன்னா நம்ம நியூஸ் பார்க்கும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைப்போம் இல்லையா, காமிச்சிருவோம். நான் காமிச்சிடறேன் சில நேரங்கள் கழித்து. இங்கே பாருங்க, சென்னை கோயம்பேடு பட்டாபிராம் வரை மெட்ரோ ரயில் வழித்தடம் நீட்டிப்புக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்கு மேலே நான் வீடியோ காமிச்சேன்னா எனக்கு புதிய தலைமுறை வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க, ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. அதனால கேட்டுக்கோங்க. கோயம்பேடு பட்டாபிராம் வரை மெட்ரோ ரயில் வழித்தடம் நீட்டிப்பு செய்வதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் ஒப்புதலை எடுத்து. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி வரைக்கும் இருந்தது, அது வந்து பார்த்தீங்கன்னா பட்டாபிராம் இந்த புது டைட்டில் பார்க் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ மாதிரி இந்த பக்கம் நெம்லிச்சேரி பைபாஸ் வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கலாம்.
அது என்னோட சஜஷனுங்க. இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைபர் சொந்தங்களும் உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்கள் குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களை ஒன்றாயிடுங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மோரே காய்டாருங்க இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவுட் ரிங் ரோட் டச் வழியாகவும் வரலாம். அதே நேரத்தில் நான் வீராபுரம் கோயில் பதாகை ரோட் சொன்னாலே அந்த ரோட் வழியாகவும் வரலாம். நான் வரும்போது அவுட் ரிங் ரோட் வழியாக தான் வந்திருந்தேன். எனக்கு கனெக்டிவிட்டி வைஸில் ஈஸியாக இருந்தது. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முழுக்க புதுசாக டெவலப் ஆன ரெசிடென்ஷியல் ஏரியா. நான் வரும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் பஸ் ஆப்போசிட்டில் போச்சு, பக்கத்து ஸ்ட்ரீட்லேயே. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1115 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. 2275 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 3 BHK 3 டாய்லெட் டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ். ஹை சீலிங்கோட லிவிங் கம் டைனிங் இருக்கு. உங்களுக்கு ஹாலில் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டை நீங்கள் ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்க முடியும். இது என்னோட வீடுன்னு சொல்லி தனித்துவமாக நீங்கள் சொல்லிக்கலாம். ஒரு மாடர்ன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியும் ஃப்ரண்ட் எலிவேஷன் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே பால்கனி கொடுத்து அதில் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஆஃப்செட் பில்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த பால்கனியில். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஹைலைட்டே இந்த வீட்டில். அதில் ஸ்பாட் லைட் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கலர் காம்பினேஷனும் நல்லா இருந்தது. மொத்தம் இது வந்து பார்த்திங்கன்னா 3 இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட். அதில் 2 சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இந்த ஒரே ஒரு வீடு மட்டும் தான் என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்காக 16 lakhs பட்ஜெட்டில் அவைலபிள் இருக்குது. அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம், 80% லோன் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் கையில் ஒரு 14 lakhs இருந்தாலே இந்த வீடை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொந்தமாக்கிக்க முடியும். ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் மட்டும் அடிஷ்னல், அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் 24 feet ரோடுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேம்ப் இருக்குது. உங்களுக்கு கவர்மெண்ட் சைடில் ரோடு அப்படியே போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. கார் பார்க்கிங்கில் உங்களுக்கு பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் செப்பரேட் போர் இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 phase சீப் லைன் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கார்டன் பர்பஸ்க்கு இருக்கக்கூடிய ஏரியா இருக்குது. நீங்கள் இதுக்கு வேணாம் எனக்கு கவர் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாலும் கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை இங்கே நான் ஏதாவது செடி வச்சுக்கிறேன் வசந்த் அப்படின்னாலும் நீங்கள் பில் அட்டி கேட்டிங்கன்னா இப்படி நீங்கள் செடி வச்சுக்கலாம். ஒரு வாழை மரம், ஒரு முருங்கை மரம், அந்த மாதிரி வீடுக்கு பாதிப்பு இல்லாத மரங்களை நீங்கள் வச்சுக்கலாம். முக்கியமாக வாழை மரம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா தாய்மார்கள் தட்டுக்கழுவ வேண்டிய தேவை இருக்காது பாருங்கள். வீட்டில் தாய்மார்கள் என்ன தாய்மார்கள் தான் பண்ணணுமா? நம்மளும் பண்ணுவோம், எல்லோரும் பண்ணுவோம். அது ஒருத்தரோட வேலைன்னு கிடையாது, எல்லாருக்குமே இருக்கக்கூடிய வேலை தான் அது. நம்ம சாப்பிட்ற தட்டை நம்மளுக்கே கழுவுற வேலை இருக்காது. இலையில எடுத்து சாப்பாடை வச்சோமா, இலையை எடுத்து தூக்கி போட்டோமா, அதை மாடு சாப்பிட்டுச்சா அப்படின்ற மாதிரி ரீசைக்கிள் பண்ணலாம். லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங், மெயின் டோரும் சவுத் ஃபேசிங் தான். மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கட் கொடுத்துருக்காங்க. சுவிச்சஸ் எல்லாமே ஆங்கர் ரோமா பிராண்டில் கொடுத்துருக்காங்க. சவுத் ஃபேசிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா லிவிங் கம் டைனிங் இருக்குது. இந்த லிவிங் கம் டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும், ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. ஒன் சைடு UPVC ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரிலோடு இருக்குது, கொசுவலையோடு இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபால் சீலிங்கில் ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹை சீலிங் ஸ்டெப்ஸோடு சேர்த்து இருக்கக்கூடிய ஹை சீலிங் ஹேண்டில் எஸ்எஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸில் ஃப்ளோரில் கிரனைட் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸு கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கெட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க்கில் ஃபால் சீலிங் வந்து பில்டரே பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த லிவிங் கம் டைனிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18.75 × 19.25 அடி. இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் படி டைனிங் ஏரியா. பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பூஜா ஸ்பேஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்பேஸோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9.25 × 10 அடிங்க. இது பூஜா ஸ்பேஸ் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க பேரிவேர் பிராண்டில். இந்த என்ட்ரன்ஸ்க்கு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. கிச்சன் ஸ்லாப்ல கிரனைட் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட இருக்குது, கோசோலையோட இருக்குது, செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 அடிக்கு 10 அடி. இந்த கிச்சன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக் சைடு என்ட்ரன்ஸ். பேக் சைடு என்ட்ரன்ஸ்னு சொல்ல முடியாது, நீங்கள் இது வழியாக போயிட்டு இது வழியாக தான் வர முடியும். பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக வீடு இருக்குங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத் பேரிவேர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோட இருக்குது. வால் மிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷவர் இருக்குது, UPVC வென்டிலேட்டர் இருக்குது. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோம் இல்லையா, உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு 11.5 அடி. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் வச்சிருக்கிறாங்க. அதனால தான் நான் சைஸையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 10க்கு 11.5 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் லெவல் போகலாம். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பெரிய அப்பர் லிவிங் இருக்குங்க. இந்த அப்பர் லிவிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11.25 அடிக்கு 19.25 அடி. ஹை சீலிங்கோட சேர்த்து பார்க்கும்பொழுது இந்த அப்பர் லிவிங் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த அப்பர் லிவிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ்க்கு தனியாக ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. டெரஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 liters வாட்டர் டேங்க் இருக்குது. கூலிங் ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர் எக்ஸ்டென்ஷன்ஸ்க்காக டம்மி காலம் கொடுத்துருக்காங்க.
வீடியோவில் அப்படியே நீங்கள் பின்னாடி பாருங்கள். நான் பேசவே தேவையில்லை, வீடியோவே பேசும் எந்த அளவுக்கு வீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் இன்டீரியர் ஒர்க்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு இல்லை டிவி மவுண்ட் பண்ணிவிட்டு அப்படியே பின்னாடி போங்களேன், நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட இந்த வீக்கெண்டில் டிவி பார்க்குறதுக்கு ஒரு மினி ஹோம் தேட்டர் செட்டப்பே நீங்கள் இங்கே பண்ணிக்க முடியும். அதுக்குள்ளே ஸ்பேஸ் இருந்தது. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து ஒரு அதனால் நானாக இருந்தேன்னா இந்த வீடை வாங்கும்பொழுது கண்டிப்பாக என்னோடய அக்காவுக்கு சொல்லுவேன், ஐடியில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்காக ஒரு அதனை ஒர்க் ஸ்பேஸாக இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 அடி 8 இன்ச்சுக்கு 11 அடி 5 இன்ச்சுங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 சைடு பிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க, கொசுவலையோடு இருக்குது, செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் சிங்கிள் மவுண்டில் 7 ஃபீட் வரைக்கும் வால்டேஜோட கொடுத்துருக்காங்க, வால் மிக்ஸ் இருக்குது, யூபிவிசி வென்டிலேட்டர் இருக்குது. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் பால்கனி, ஃபுல்லாக பால்கனி அண்ட் லெசஸில் கொடுத்துருக்குறாங்க வித் கிளாஸோடு இருக்குது. இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க, நல்லாயிருக்கு. இந்த டைல்ஸ் டிசைன் கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக எங்கெங்கே மினிமலாக யூஸ் பண்ணணும் அங்கங்கே மினிமலாக யூஸ் பண்ணால் தான் அந்தந்த பொருளுக்கு இருக்கக்கூடிய அழகு இருக்குங்க. மேலே வந்து லேண்ட் ஆனோம் இல்லையா, மேலே வந்து லேண்ட் ஆன உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3rd பெட்ரூம் இருக்குது, பேக் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 1 சைடு பிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க, கொசுவலையோடு இருக்குது. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11.5 10 அடி. இந்த பெட்ரூமில் உள்ளே வந்தோம் இல்லையா, என்ட்ரன்ஸுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குங்க. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி இன்டீரியர் ஒர்க் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பார், பேரியர் பேனலில் சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் இருக்குது, 7 ஃபீட் வரைக்கும் வால்டேஜ் கொடுத்துருக்காங்க, வால் மிக்ஸ் இருக்குது, உங்களுக்கு வாஷ் பேஷனும் உள்ள இருக்குது. உள்ள கொஞ்சம் தூசியாக இருக்குது. என்னங்க, நான் இந்த வீட்டோட ரேட் எதனால் ஃப்ரெண்ட்லேயே சொன்னேன் அப்படின்றத புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். வீடு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா ஃப்ளோர் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடு சம்மந்தமாக எந்த டவுட்ஸ் ஆனாலும் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற வீரராகவர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது இந்த வீட்டோட பில்டர் கான்டெக்ட் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க, இந்த வீடை வாங்க போகிற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த வீடை வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் என்னோட அக்காக்கள், அண்ணாக்கள், அம்மாக்கள், அப்பாக்கள் இந்த வீடை வாங்கும்பொழுது கண்டிப்பாக ஃபங்க்ஷனுக்கு உங்கள் வீட்டு பிள்ளை இன்வைட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா, பை பாய்.